சரி சரி, அதான் பேசியாச்சு இல்ல, போய் அவங்க வேலையை பாருங்க போங்க. நீங்க பேசாதீங்க. பேசாம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது சொல்லிட்டேன். ஏய், அவன் மேல உனக்கு மட்டும் தான் பாசமா? எனக்கும் தான் இருக்கு. அந்த ராஜரத்னம் நம்மளை மதிக்கல, கூப்பிடல, அந்த ஆளை விட்டுட்டு ஏன் மேல ஏறுற? என்னமோ எப்படி கூப்பிடுவாங்க இல்ல எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேக்குறேன். அவர் பேரை சொல்லி போற வரவங்க கிட்ட எல்லாம் கை நீட்டி காசு வாங்கிருக்கீங்களே, இந்த அசிங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அழைப்பு வேற கொடுப்பாங்களா? அதான் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களே, அப்புறம் என்ன? சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தா அங்கேயே 4 பேர்கிட்ட உங்க வண்டவாளத்தை காமிச்சிருப்பீங்க, சந்தி சிரிச்சிருக்கோம். அந்த அசிங்கத்துக்கு இப்படி எட்ட நிக்கிறது எவ்வளவோ நல்லது. 25 வருஷம் தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு பக்கத்துல நின்னு அச்சத கூட போட முடியாத மாதிரி பண்ணிட்டீங்களே. எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. அதான் போதுங்கிற அளவுக்கு திவ்யா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாளே, அப்புறம் என்ன? ஏன் இப்படி மானம் கெட்ட மரியாதை கெட்ட அலையறீங்க? பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு காசுதான் பெருசா போச்சா? திவ்யாவை நம்ம தத்து தான் கொடுத்திருக்கோம். நீங்க அந்த குடும்பத்தை பணம் காக்கிற மரமா பாத்தீங்கன்னா அவளை நம்ம தத்து கொடுக்கல, காசுக்கு வித்திருக்கோன்னு அர்த்தம், வட்டிக்கு விட்டுருக்கோன்னு அர்த்தம். ஆசை ஆசையா வளர்த்த பொண்ணை தூக்கி கொடுத்துட்டாலும் அப்பப்ப அவளை நான் பார்க்கலான்னு நினைச்சேன். என்கிட்ட இருந்து அவளை சுத்தமா அத்து விட்டுட்டீங்களே, வயிறு எரியுதுங்க. யாருமே இல்லாம அனாதை மாதிரி நிக்கிற மாதிரி என் பொண்ணு அழறா. இப்படி ஒரு மானங்கெட்ட குடும்பத்துல வளர்ந்ததுக்கு அவ அனாதையாவே இருந்திருக்கலாம். இந்த சங்கடம் எல்லாம் இல்லாம எங்கேயாவது சந்தோஷமா இருந்திருப்பா. ஏய், என்னடி ஒரேடியா பேசிட்டு போற? அப்படியே அந்த ராஜேந்திரன் வச்சு நான் கோடி கோடி சம்பாதிச்சிட்டேன்னா, ஏதோ 4 பேருக்கு வாங்கி கொடுத்து நல்லது பண்ணலான்னு பார்த்தேன், அதை அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அது ஏன் தப்பா? சும்மா சமாளிக்காதீங்க, ரொம்ப கேவலமா இருக்குங்க. நம்ம பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு அப்படியே 4 பேருக்கு நீங்க நல்லது பண்ணி வைக்க போறீங்க. தயவு செஞ்சு நீங்க பண்ண திருட்டுத்தனத்தை நியாயப்படுத்தாதீங்க. அங்க ஒருத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா, அது கொஞ்சம் கூட உங்களுக்கு உரைக்கவே இல்லையா? என்ன ஜென்மங்க நீங்க? இதோ இன்னும் ஒருத்தி இருக்கா, இவளை யாருக்காவது தூக்கி கொடுத்துடலாம், அங்க இருந்து 4 காசு வரும், உட்கார்ந்து திங்கலாம், சரியா? பண்ண தப்ப குத்தி காட்டும் போது வலிக்குதா? தப்பு பண்ண உங்களுக்கே இப்படின்னா திவ்யாவுக்கும் எங்களுக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ, என்னால முடியலடா. அங்க உங்க அக்கா அழறா, தொடச்சு விட கூட துப்பு இல்லாம போயிடுச்சு. கவலைப்படாதம்மா, பிரபு சார் தான் அக்காவையும் அத்தானையும் கூட்டி வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அதுதான்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணை நாம பாக்குறதுக்கு யார் யார் தயவோ வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை விதிடா, தலை விதி. வியாதிக்கு மருந்து இருக்கு, விதிக்கு மருந்து இல்லடா. இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எழுதி இருக்கு, நான் அனுபவிச்சுதானே ஆகணும்.